அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்து கொண்டால் இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலிருந்து நான் எதை கேட்க வேண்டும் என்று பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் உம்முல் முஃமினீன் சையதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லித் தரவில்லை. மாறாக இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் எதை கேட்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். பாவ மன்னிப்புக்கு பல்வேறு வார்த்தைகள் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதற்காக உபயோகப்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? அஃபு என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. எங்கள் இறைவா, நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பதை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னிப்பாய் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். இந்த அஃபு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சாதாரணமாக மக்ஃபிரத் என்ற வார்த்தை பாவ மன்னிப்பு தான். ஆனால் அவனுடைய ஏட்டிலே அந்த அடியான் பாவம் செய்ததாகவும் அல்லாஹ் அந்த அடியானை மன்னித்ததாகவும் அப்படியே இருக்கும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அஃபு என்னும் அந்த மன்னிப்பை வழங்கிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஏட்டிலும் அந்த பாவம் இருக்காதாம். அந்த அடியானுடைய பாவ சுவடுகளே இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவானாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதோடு பாவத்தை அழித்து விடுவானாம். இந்த லைலத்துல் கத்ர் இரவுகளிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடிக்கும் என்ன பலன் தெரியுமா? குர்ஆனிலே இந்த ஒரு இரவு, அதாவது 12 மணி நேரம் என்று நாம் கணக்கு போட்டு பார்த்தால் அதற்கு சமமானதாக அல்லாஹ் 1000 மாதங்களை குறிப்பிடுகிறான். 83 வருடங்கள் 4 மாதங்கள் ஆகிறது. இதுவே ஒரு மனிதன் 1 மணி நேரம் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே இந்த இரவிலே தன்னுடைய நேரத்தை செலவழித்தான் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 6.5 ஆண்டுகள் அவன் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே தன்னுடைய நேரத்தை செலவழித்தவனுக்கு சமமாவான். அதே போன்று ஒரு நொடி அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய நேரத்தை ஒரு மனிதன் செலவழித்தான் என்று சொன்னால் இதர காலங்களில் தொடர்ச்சியாக 16 அல்லது 17 மணி நேரம் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன் நேரத்தை செலவழித்தனுக்கு சமமாவான். லைலத்துல் கத்ருடைய இரவின் மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதனுடைய ஒவ்வொரு நொடியின் அருமை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கணக்கு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே இறைவனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை கேட்டார்களோ அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பை அல்லாஹ் நமக்கும் தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. நம்முடைய எல்லா அமல்களையும் நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்து தருவானாக.